ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ். நான் தான் உங்கள் டேக்கு டார்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் போட்டிருப்பாங்க, நான் தான் லேட்டு இருந்தாலும் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம். சொல்லப்போனால் இந்த அப்டேட்டில் காப்பருக்காக நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை நான் உண்மையிலேயே பாராட்டணும். இருந்தாலும் நம்ம காப்பர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வெப்பனில் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காப்பர் ஸ்வாட். இந்த ஸ்வாட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எது கூட கம்பேர் பண்ணுறது? இந்த ஸ்வாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனுக்கு மேலே அயனுக்கு கீழே, புரியுதா? ஸ்டோனுக்கு மேலே அயனுக்கு கீழே ஓரளவு டேமேஜ் தரும், ஆனால் சீக்கிரம் உடஞ்சிரும். கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான், எஃபிஷியன்சி கம்மி. அதுக்கப்புறம் இது மேசி. இது வந்து கொஞ்சம் நல்ல வெப்பன்னே சொல்லலாம், ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மாபை அடித்தோன்னா டேமேஜ் நல்லா விழுது. அதுக்கப்புறம் மாப்ஸோட இதை மாற்றிருக்காங்க, எக்ஸோட லுக்காக மாற்றிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எக்கோட லுக் எப்படி இருக்குன்னு. இப்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஹாக்லைனை நான் இங்கே ஸ்பான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து அந்த ஹாக்லைனை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகலை, உயிரோடு தான் இருக்குது. அதுவே இதில் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதே ஹைட்டு போய் இதை அடித்தோன்னா அது செத்துடுது. அப்படியே இந்த மண்ணெல்லாம் பரட்டி ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பிளாக் ஹைட்டாக இருந்தால் தான் வேலை செய்யுது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரி அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து விண்டு சார்ஜுன்னு ஒன்று இருக்குது கைஸ். இது என்ன, இது நான் ரொம்ப நாளாக யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நமக்கு வராதான்னு நினச்சேன், வந்துடுச்சு. இந்த வின் சார்ஜ் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நீங்கள் ஃபயர் சார்ஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, அதே மாதிரி தான் இந்த விண்டு சார்ஜ். கேஸ்ட்டு எப்படி ஃபயர் சார்ஜை கக்குமோ நம்ம வின் சார்ஜை கக்கலாம். இப்படி கக்கிறதால என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதே தரையை பார்த்து கக்கலாம், நீங்கள் பறப்பீங்க. இப்போ நீங்கள் பெட் வார்ஸ் இல்லை ஒரு எதனா எண்டு ரைடு அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தோராயமாக ஒரு பிளாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கேன் நான் பிளாக்ஸை. இப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகணும் பிளாக் காலினா, அந்த இடத்துல அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஹைட்டான பிளாக் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் இது நல்லா யூஸ் ஆகும். இதுக்கு ஒரு நல்ல யூஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இந்த விண்ட் சார்ஜ் நல்லாவே யூஸ் பண்ணலாம் ஓரளவு. சரி இப்போ அடுத்த அப்கிரேட் உள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அப்டேட்டில் வந்துருக்கு. இதெல்லாம் காப்பர் ஐட்டம்ஸ், இது காப்பர் ஆர்மர்ஸ். நான் சொன்ன மாதிரி இது அயனுக்கு மேலே லெதருக்கு மேலே அயனுக்கு கீழே இந்த இது என்ன செஸ்ட் பிளேட்டா? ஆமாம், செஸ்ட் பிளேட்டு. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ரெசினு. இந்த ரெசின் வந்து உங்களுக்கு கேவில் கிடைக்கும். அந்த ரெசினை வச்சு நீங்கள் அந்த ரெசின் பிளாக் இங்கட்டாக கிராஃப்ட் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் பிளாக்ஸ் கிராஃப்ட் பண்ணலாம், பில்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது ஒரு மாதிரி ஆரஞ்சிஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இருக்கும் ரெசின் பிளாக். இங்கே பாருங்கள், பிளாக் ஆஃப் ரெசின். இப்படி தான் இருக்கும் அந்த பிளாக். பார்க்க ஒரு மாதிரி ஆரஞ்சிஸாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் ட்ரையல் கீ. ட்ரையல்னால் என்ன போன்னு கேட்டால், அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ட்ரையல்ன்றது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இது என்னது ப்ரோ குட்டியான்னு கேட்டால், இதுதான் ட்ரைடு கேஸ். என்ன ப்ரோ ட்ரைடு கேஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம நெதருக்கு போனால் தெரியும், ஒன்று எப்போ பார்த்தாலும் நம்மளை சுட்டுனே இருக்கும், செம வெறுப்பாகும் அதை அப்படி சுடும்போது. அதுதான் கைஸ் இது. அதை தான் இதில் ட்ரைடு கேஸ்னு சொல்லுவோம். இந்த ட்ரைடு கேஸ்ட்டை எப்படி நம்ம மாற்றலாம்? ஃபஸ்ட்டு கேஸ்ட்டை வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி விடணும். அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்து கொடுத்தாடும். சரி இது இப்போ அப்படியே இருக்கட்டும், நம்ம போய் மற்ற வேலையை பார்ப்போம். இது பார்த்தீங்களா காய், தண்ணி மாதிரி பிளாக் மாதிரி தண்ணியை பிளாக் பண்ணுது. பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்கிறது தண்ணி வச்சுருக்கேன். நம்ம போய் அடுத்த அப்டேட் பார்ப்போம். இது பார்த்துட்டிங்க, இது ஐட்டம் தான் இருக்குது, அதில் காமிக்கிறதும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக நிறைய பேருக்கு தலைவலியாக இருந்திருக்கோங்க இந்த பாக்கெட் எடிஷன் விளாட்றவங்களுக்குலாம்.
ஒரு நல்ல சார்ட்டேஜ் சிஸ்டம் இல்லை, செய்ய கடுப்பாக இருக்குன்னு. அதுக்கு ஒரு வழியாக இவங்க ஒரு தீர்வு கொடுத்தாங்க. என்ன ப்ரோ தீர்வுன்னு கேட்டால் நமக்கு ஒரு வழியாக காலம் கொடுத்துட்டாங்க. என்ன காலம் கேட்டால் காப்பர் காலம். காப்பர் காலம் தான் ப்ரோ பண்ணணும்னு கேட்டால் அதுதான் நம்ம சார்ட்டேஜ் சிஸ்டமாக ஒர்க் ஆக போகுது. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில இது எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு செஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். செஸ்ட்டு நீங்கள் இந்த செஸ்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன எடுத்துக்கலாம். இதுதான் ரெசின் பிரிக்கு. இப்போ இதுலேருந்து நான் இப்படி ரேண்டமாக எடுத்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ரேண்டம் ட்ரூல்ஸ் இருக்கா. இப்போது நான் இந்த இடத்துலலாம் செஸ்ட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் செஸ்ட்டு வைக்கிறேன். இந்த செஸ்ட்டில் பிளாக் ஆஃப் ரெசின் வைக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒன்றாவது எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் எல்லாத்துலேயும் ஒன்று வச்சுருக்கேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லா ஷாப்ஸும் இருக்குது. இப்போ இதில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றுத்தில் காபுல் ஸ்டோன், ஒன்றுத்தில் ஸ்டோன். நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டோம், கண்ணா பின்னான்னு. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த காலம் யூஸ் ஆக போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாங்க, இனி நமக்கு சிஸ்டம் கட்டணும்னு அவசியமே இல்லை. இவனே நம்ம எல்லா வேலையும் பார்த்துருவோம். இவனை ஸ்பான் பண்ணுறதுக்கு தான் வேணும்னா பிளாக் ஆஃப் காப்பர். இந்த பிளாக் ஆஃப் காப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷேர்டு பம்ப்கின் வச்சா அவள் தாங்க நம்ம காப்பர் காலம் வந்துடுவார். குட்டி அழகாக இருக்கா. இவனோட ரேடியஸ் வந்து 32 பிளாக்ஸு. 32 பிளாக்ஸ் உள்ள என்ன செஸ்ட் இருந்தாலும் இவன் எடுத்துகிட்டு வைப்பான். இதுதான் காப்பர் செஸ்ட்டு. இது என்னென்னு பண்ணிக்கலாம். காப்பர் வச்சு இந்த காப்பர் செஸ்ட்டை கட்டலாம். இப்போ இவனுக்கு கெப்பாசிட்டி வந்து 16 பிளாக்கு. இவன் கையில் இவனால் 16 பிளாக் எடுக்க முடியும். இப்போ நான் இந்த செஸ்ட்டை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த செஸ்ட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போது நம்ம எடுத்த லூட் எல்லாத்துலேயுமே இதில் வைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களே, நான் ஒன்று ஒரு செட்டில் வச்சுருந்தேன். இப்போ நான் அதை பண்ணி வந்து எடுப்பான். ஃபஸ்ட்டு இப்போ கையில் என்ன எடுக்கிறான், செஸ்ட்டு எடுக்கிறான். இப்போ போய் ஒரு செஸ்ட்டாக அவன் திறந்து பார்ப்பான் எதில் செஸ்ட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒன்று பார்க்கலாண்ணா, இதில் எடுக்கணுன்னே ஒரு தலையை சுற்று போட்டு போவான். இதில் இல்லையா, தலையை சுற்றி போட்டு போவான். இந்த மாதிரி தலையை சுற்றி போட்டு தலையை ஒரு பார்ப்பான். இந்த செஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு அடுத்த எடுக்க போயிடுவான். இப்படி தான் வேலை பார்ப்பான். இதுலேயே நீங்கள் டபுள் செஸ்ட்டு வச்சு டபுள் காலமாக கூட ஸ்பான் பண்ணலாம். ஒரு செஸ்ட்டுக்கு ஒருத்தன் தான் இருக்கணும்லாம் இல்லை, ஒரு செஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வேணா இருக்கலாம். இது நானும் இப்போ தான் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு இங்கே சாஃப்ட்வேர் சிஸ்டம் பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான் நினைக்கிறேன். இது ஹாப்பி கேஸ் தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா இதுதான் நான் காமிக்கணும் வேண்டிய நினச்ச லாஸ்ட் அப்டேட்டு. சரிங்க கைஸ், இது ஹாப்பி கேஸ் தான் மாற்றி தரேன். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த ட்ரைடு கேஸ் மாற ரொம்ப நேரம் ஆகும். இந்த ட்ரைடு கேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி, இந்த ட்ரைடு கேஸ் வந்து நம்ம நெதரில் சோல் சாண்ட் பார்த்துருக்கோம்ல, அந்த போன் மில் பிளாக்லாம் இருக்குமே, அந்த இடத்துல தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஓவர் வேர்ல்டில் அந்த மாதிரி தண்ணி வச்சா ஒரு 20 மினிட்ஸில் அது மாறிடும். ஹாப்பி கேஸ்ட்டாக மாறிடும். சின்னதாக தான் இருக்கும். அந்த சின்ன கேஸ்ட்டை நீங்கள் ஹாப்பி கேஸ்ட்டாக மாற்றோன்னா அதுக்கு ஸ்னோ பால் ஃபிட் பண்ணணும். என்ன அப்புறம் அங்கே ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நான் பார்த்த வேலை தான். சரி, அது மேலே இருக்குல்ல, அதுதான் சேடில். அது எப்படி ப்ரோ கிராஃப்ட் பண்ணணுன்னு கேட்டால், நமக்கு அதுக்கு கிளாஸ் வேணும். கிளாஸ் இப்படி 2 சைடு வச்சுட்டு மேலே லெதர் நடுவில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் உள்ளே வச்சா நமக்கு தேவையான சேடல் கிடச்சிரும். அப்புறமா நம்ம சின்ன பெரிய கேஸ் ஆன உடனே அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேஸ் மேலே இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? இங்கே பாருங்கள், கேஸ் மேலே இருக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ ஜாலியாக இருக்குதுன்னு கேட்டேன். ஆமாம், இதில் மொத்தம் 4 பேர் ரைட் பண்ண முடியும். இதில் நீங்கள் வில்லேஜரையும் சேர்த்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு மீடியமாக இருக்குது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஒரு மவுண்டன் அந்த மாதிரி
தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பெரிய போட்டில் எடுத்துகிட்டு வர்றது, ரெயின் காட்டில் எடுத்துகிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு ஓகே தான். இது மாதிரி நம்மளால் நிற்கவும் முடியுது கைஸ். பாருங்க நான் அது மாதிரி தான் நிற்கிறேன். எதுவும் ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா அது அடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க கைஸ் இந்த அப்டேட்டு. இந்த அப்டேட்டில் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஹாப்பி கேஸ் மேலே ரைட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதோ இந்த மஸ்ட்டு இந்த காப்பர் காலம், என்ன கேட்டால் நான் இந்த காப்பர் காலம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி காப்பர் வந்து இந்த மாதிரி கலர் டேர்ன் ஆகும். இந்த காப்பர் இப்போ கலர் டேர்ன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காப்பர் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதனால அந்த ஏர் மாய்ஸ் படும்போது காப்பரோட கலர், அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கும்போது இவன் டைம் ஆக கலர் மாறுவான். இவன் கலர் மாறிட்டானா எந்த கலரில் ப்ரோ இருப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த கலர்லேயும் முடியும். காப்பர் வந்து லாஸ்ட்டாக இந்த கலரில் ஆமாம் இந்த கலரில் இருக்கும். நீங்கள் இந்த கலரில் ஸ்பான் பண்ணிங்கன்னா அந்த காலன் வந்து உங்களுக்கு செஸ்ட்டு வந்து இதே கலர். இவன் வந்து இந்த செஸ்ட்டு தான் செக் பண்ணுவான்னு எந்த செஸ்ட்டு வேணால் செக் பண்ணுவான். அதே மாதிரி இவனும் எந்த செக் பண்ணுவான். ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி சொல்ல விரும்புகிறேன். நம்ம கூமாம்பட்டி சர்வர் போயிடுச்சு கைஸ். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சர்வரில் கனெக்ட் ஆகலை, அது ஏன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். சொல்லப்போனால் நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன பிரச்சனையால் விட்டுட்டோம். அதனால தான் நம்ம இந்த அப்டேட் பற்றி போட்டிருக்கோம். ஆனால் நாளைக்கு மோஸ்ட்லி போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாளைக்குலாம் நான் இந்த வீடியோவே நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன், அது வேறு விஷயம். சரி பார்ப்போங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் சர்வைவல் போடலாமா இல்லை வில்லேஜர் பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரலான் இருக்கேன், அது போடலாமான்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் பெறுவது உங்கள் டேக்கு டார்க். ஓகே